முள்ளும் மலரும். நாங்கள் அவுட்டோர் போயிருந்தோம். பக்கத்து இது பெட்டு, டபுள் ரூமில். ஒரே ரூமு. இவர் காலையில் வந்து ராகவேந்திர சுவாமி பாட்டெலாம் பாடுவார். அதுக்கப்புறம் நான் வந்து ஏன் சார் கத்திரிக்க தூக்கம் போடு, இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க, அவரால் தான் நான் இன்றைக்கி சினிமா ஆர்டிஸ்ட்டாக வந்திருக்கேன், எனக்கு அவர் மேலே ரொம்ப பக்தி உண்டு, நீங்களும் கும்பிடுங்கன்னார். அப்புறம் நானும் ராகவேந்திர சுவாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அவர் சொன்னதுனால தான். அப்போ ஒரு நாள் அவர் ஜாதகம் போடணுன்னாரு. சரின்னு சொல்லி நான் அடுத்த ஷூட்டிங் போகும்போது இங்கேருந்து புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜாதகம் போட்டு நான் சொன்னேன். அவர் ஃபஸ்ட்டு கேட்டது நான் எல்லா லாங்குவேஜ்லேயும் ஹிந்தி எல்லாத்துலேயும் பண்ணுவேன். நான் உங்களுக்கு தமிழ் தான், ஹிந்தியில் ஆக்ட் பண்ணலாம், ஆனால் கண்டினியூ பண்ண முடியாது. ஹிந்தி ஆகட்டும், தெலுங்காகட்டும், கன்னடமாகட்டும், தமிழில் தான் நீங்கள் சூப்பர் ஸ்டாராக வருவீங்க, சூப்பர் ஸ்டாராக வருவீங்க. அதுவும் 1-2 படம் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு ரேட்டு ஏறிடும். அப்படி நிஜமாக நடக்கும் அப்படின்னு. கையில் இருக்கிறது நான் போட்டு கொடுத்த ஜாதகம் தான். நான் போட்டு கொடுத்த ஜாதகம் தான். சூப்பர். ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக வருவீங்கன்னார். நீங்கள் சொன்னது நடந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் மீட் பண்ணிங்களா? சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணிங்க. இப்போ கூட ஒரு படத்துக்கு மைசூர் போயிருந்தோம். அவர் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலில், நாங்கள் தாசப்பிரகாஷ் ஏதோ ஒன்று சம்திங். ஸோ அவர் ஷூட்டிங் முடியும் போது என்னை கேட்டார், சாயந்தரம் என்ன பண்ணுறீங்க? என்ன ஒன்றும் பண்ண மாட்டேன், தான் சாப்பிடுவேன்னு. சரி நான் வண்டி அனுப்புகிறேன், நீங்கள் குளிச்சுட்டு ரெடியாக இருங்கன்னு. சரி போய் குளிச்சுட்டு ரெடியாக இருந்தோன்னு வண்டி அனுப்பிச்சார். நேராக போனால் அவர் ரூமுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் கதவை திறந்து அவரே வந்து கதவை திறந்தார். உடனே ஏன் சார் நீங்களே வந்து கதவை திறக்க, யாரும் இல்லையான்னு. இல்லை ஒய்ஃப் எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷன் பெங்களூர் போயிருக்காங்க, நான் தனியாக தான் இருக்கேன், உட்காருங்க. சுற்றி முற்றி பார்த்தா யாரையுமே காணும். சார் இந்த இடத்துல நீங்களும் நானும் தான் இருக்கோம், யாரும் இல்லை. இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்கள் படங்கள்லாம் என்ன போடுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். உங்கள் படத்தில் என்ன போட்டுட்டா நீங்கள் வேண்டான்னு சொல்லாமல் தான் அது போகும் சொன்னேன். அவர் அப்படியே பார்த்தாரு. இல்லை நீங்கள் இந்த இந்து மதத்தெல்லாம் பற்றி ஏதோ பேசுங்கன்னா ஐ வாண்ட் டு ஹியர். நியர்லி 2 hours ஐ வாஸ் டாக்கிங். ஆமாம், இதுவும் சாப்பிட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டேன். எதை வேணாலும் சாப்பிடுவேன்னு எனக்கு கொடுத்தாரு. சாப்பிட்டேன், அவரும் சாப்பிட்டாரு. அப்புறம் வாங்க சாப்பிட போகலான்னு காரில் ஏறி வேறு ஏதோ ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் அங்கே சாப்பிட்டுட்டு என்னை கொண்டு போய் ரூமில் விட்டுட்டு போனார். தட் இஸ் ஆல்.